கடந்த ஒரு வருடங்களாகவே அதிர்ஷ்டருடைய பட அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. துபாய், போர்ச்சுகீஸ், லண்டன், சிங்கப்பூர் அப்படின்னு தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய கார் பந்தயங்கள்ல தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்காரு. சமீபத்துல சிங்கப்பூர்ல நடைபெற்ற கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டாரு. சோ அதுல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டரை நேர்ல சென்று பார்க்க தமிழ் சினிமாவை சேர்ந்த பல முக்கிய பிரபலங்களுமே போனாங்க. மாதவன், சிம்பு, சிவகார்த்திகேயன், நயன்தாரா, ஸ்ரீலீலா அப்படின்னு எக்கச்சக்கமான முக்கிய பிரபலங்கள் படையெடுத்து போய் இயக்கியவர்களை மீட் பண்ணாங்க. சோ இதனடுத்து இயக்கியவர்களுமே தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டு கொண்டுமே இருக்காரு. இந்த ஆண்டு முழுக்க அவருக்குள்ள கார் பந்தயங்கள் அனைத்துமே ஷெட்யூலாக சமீபத்துல வெளியிடப்பட்டது. சோ இதனை பார்த்த ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இதற்கிடையில அவர் எப்படி இயக்கி 64 படப்பிடிப்புல கலந்து கொள்வார் அப்படின்ற குழப்பமும் ஏக்கமுமே இருந்தது. இந்த நிலையில அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக இந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு சில முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஏகே 64 திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னும் ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆகிறக்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல படத்துடைய டைட்டில், ரிலீஸ் தேதி அப்படின்னு அனைத்தையுமே மென்ஷன் பண்ண இருக்காங்களா. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படமாக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்துடைய கதையை வடிவமைச்சிருக்காரு. சோ அஜித் சருக்குன்னு பல மாற்றங்களை பண்ணியிருக்காராம். சோ கண்டிப்பாக குட் பேட் அக்லி படத்தை விட ஒரு படி மேலே சென்று இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக பேசியிருக்காரு. ஆகையால ஏகே 64 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.